தாவேக தலைவர் விஜய் தற்போது முதல்வர் பதவியை எட்டி பிடிக்க இன்னும் 10 தொகுதிகளே தேவை. இந்த நிலையில் டைம் டு லீடில் இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இனிமேல் நடக்க போகும் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொங்கு சட்டசபை அமைய போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கடந்த ஒரு சில வாரமாவே இந்த தொங்கு சட்டசபை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. இது நடக்குமா, அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா, யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபுல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக முன்னிலை வகிச்சாங்க. அதாவது ஒரு 8 பேர் கருத்து கணிப்புல 6 பேர் திமுகவுக்கு சாதகமாக சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒருத்தர் இந்தியா டுடே மட்டும் 120 சீட்டு விஜய்க்கு வரும்னு சொல்லியிருந்தாரு. அது பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டுச்சு, தப்பா கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு விமர்சிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கே அது தொங்கு சட்டமன்றமாக தான் அமைஞ்சிருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தாவேக ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதித்திருக்கிறது. 107 இடங்களில் தாவேக வெற்றி நிலவரத்தில் இருக்கிறது. 105க்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை பெற்றிருக்கிறார். 107 தொகுதியை தாவேக இப்ப கையில வச்சிருக்கிறாங்க. அதே போல டிஎம்கே கூட்டணி 73 தொகுதிகளை இப்போதைக்கு கையில வச்சிருக்கிறாங்க. அதாவது 72 அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ஒரு தொகுதியில முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக 54 இடங்கள்ல முன்னிலை, 51 வெற்றி வந்திருக்கு. இன்னும் 2 தொகுதிகள் முன்னிலை இருக்கிறாங்க. இந்த நிலவரங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது இது தொங்கு சட்டசபை தான். எப்படின்னா 234 தொகுதிகளில் 118 இருந்தாதான் பெரும்பான்மை. அதாவது 50+1 இருந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ டோட்டல் சீட்ஸ்ல 234ல இவங்க யாருக்குமே இப்ப தனி மெஜாரிட்டியா 118 இல்லை. ஆனா தனி பெரும்பான்மையா இப்ப தாவேக விஜய் 107 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கிறாரு. 107 தொகுதிகளை கையில வச்சிருக்கிறாரு. எனவே தனி பெரும்பான்மையா வெற்றி வாய்ப்புல இருக்கிறது விஜய் தான். முதல்வராவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் விஜய்க்கு தான் பிரகாசமா இருக்கு. இப்போ 54 தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போறாங்க. 73 இடத்துல முன்னிலையில் இருக்கக்கூடிய திமுக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த 118 ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்த ஸ்டெப். இது வரைக்கும் இது தொங்கு சட்டசபையா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 3 கட்சிகளையும் ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிடும் போது தனி பெரும்பான்மையா அதிக சீட்டுகள் வைத்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு முதல்ல அழைப்பு வரும். அவங்க அங்க போய் நாம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு அப்ரூவலை அங்க கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு மற்ற கட்சிகள் அழைப்பு வரும், அவங்களும் போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்க போறது இல்லை. இப்ப தாவேகா தான் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவாங்க. 107 தான் இருக்கு, 118 இல்லையே, எப்படி விஜயால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். தொங்கு சட்டசபை அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில 118 அட்டைன் பண்ணுவதற்கு முன்னாடி கவர்னரை பார்த்து இந்த அப்ரூவல் எடுப்பதற்காக விஜய் அங்க போகும்போது, நீங்க தனிப்பெரும்பான்மையா நீங்க தான் இருக்கீங்க, அப்போ நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு வாரத்துக்குள்ளேயோ அல்லது 15 நாட்களுக்குள்ளேயோ உங்களுடைய பெரும்பான்மையை ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்கணும் அப்படின்னு கவர்னர் சொல்லுவார். இது முழுக்க முழுக்க ஆளுநருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதாவது இந்த டைம் டியூரேஷன், எத்தனை நாட்களுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஆளுநருடைய அதிகாரத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு விஷயம். அவர் 48 மணி நேரமும் சொல்லலாம், ஒரு வாரமும் சொல்லலாம், 15 நாளும் சொல்லலாம், ஒரு மாசம் கூட சொல்லலாம். அது முழுக்க முழுக்க ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த 118 அட்டைன் பண்ணுவதற்கு இப்பவே கட்சிகள் தாவேகா பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ ஆளுநர் கிட்ட போகும்போது இந்த பெரும்பான்மையோட போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். டைரக்டா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஆட்சி நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்ற பட்சத்துல ஆளுநர் ஒரு டைம் கொடுப்பாரு, இந்த பெரும்பான்மை நிரூபிக்கன்னு சொல்லி. அதுக்குள்ள அவங்க நிரூபிக்க தவறிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி தவறும் பட்சத்தில்
மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பட்சத்துல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அதை முதல்ல போகும்போது தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, இல்ல 180 நிரூபிக்க முடியலன்னா உடனடியா கவர்னர் ஆட்சி வரும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் அப்படின்றது கிடையாது. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாரத்துல வேணா நிரூபிங்க அப்படின்னு கவர்னர் சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் கட்சிகளை வந்து விஜய் சேர்த்து அந்த 118 நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வரும், மீண்டும் தேர்தல் கண்டக்ட் பண்ண போவதற்கான ஒரு சூழல் இருக்கும். இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப அட் பிரசன்ட் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 107 இருக்கு, 118 வேணும், இன்னும் 11 சீட்டு வேணும். இந்த 11 சீட்டை காங்கிரஸ் தாவேகாவுக்கு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உறுதியா காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராகுல் காந்தி விஜய் கிட்ட போன்ல பேசினதான செய்திகளும் வெளியே வந்திருக்கு. இப்போ வந்து 28 சீட்டு வந்து திமுக கூட்டணியில கொடுத்திருந்தாங்க. அந்த 28ல 5 இடங்கள்ல மட்டும்தான் இப்ப காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறாங்க. அந்த 5 பேர் ஆதரவு கொடுத்தா 112 ஆகும். இன்னும் ஒரு 6 பேர் தேவைப்படும். அப்போ ஒருவேளை அவங்க வந்து பாமகவினுடைய ஆதரவை பெறும்போது அவங்க கிட்ட ஒரு 5 இருக்கும். அப்போ அது 117 ஆயிடும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது விசிகால இருந்து யாராவது வெற்றி பெறக்கூடியவர்கள் யாராவது வந்தால் அப்போ அந்த இடத்துல 118க்கு ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன்ல வந்து அதிமுகல இருந்து இருக்கக்கூடிய பாமக போகும்னு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா அதிமுகல இருந்தே ஒரு 11 பேர் வெளியே போகலாம், அல்லது திமுகல இருந்து ஒரு 3 பேர், அதிமுகல இருந்து ஒரு 7 பேர் வெளியே போகலாம், அல்லது திமுக இருந்து ஒரு 7 பேர், அதிமுக இருந்து ஒரு 3 பேர், கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒரு 2 பேர், இப்படி எப்படி வேணாலும் அந்த நம்பரை அட்டைன் பண்ணுவதற்கான விஷயம் இனி நடக்க போகிறது. இந்த டைம் டு லீடுக்கான ட்விஸ்ட் இப்போ தொடங்கி இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு முன்னாடி கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக அதிமுக ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவத்தை விட ஒரு பெரிய சம்பவம் இப்ப நடக்குமா அப்படின்றது தான் முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா விஜய் ஏற்கனவே வந்து கட்சி தொடங்கி நடத்திட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட விமர்சனங்கள். கட்சினா என்னன்னு தெரியுமா, அரசியல் என்னன்னு தெரியுமா, பிரச்சாரம் என்னன்னு தெரியுமா, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கீங்களா, கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம், மக்கள் பிரச்சாரத்துல சந்திக்கிறீங்களா, வெயில்ல இருக்கிறது இல்ல, 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றது இல்ல, சாட்டர்டே வரீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, பனை ஒரு பண்ணை யாரு, இப்படின்னு பல விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டுச்சு. அவ்வளோத்தையும் மக்கள் இப்ப அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இந்த 85% ஓட் போலாச்சுல இந்த வாக்கு சதவீதம் 85 இருக்கக்கூடிய பட்சத்துல அது எஸ்ஐஆரால தான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதை பார்க்கும்போது இதுக்கப்புறமும் எஸ்ஐஆரால தான் அந்த 85% வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். ஆனா விஜய் அலை வீசி இருக்கிறது இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்பதே கிடையாது என்ற பட்சத்தில் அதிரடியாக உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய விஜய் 35% கையில் வைத்து ஆட்சி அமைக்கிறார் அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். இப்போ விஜய் ஒரு 30 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. கருத்து கணிப்பையும் அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அப்போ இந்த 30 சீட்டை ஒருவேளை வந்து அதிமுக வந்து ஒரு 90 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 95 ஜெயிச்சிருப்பாங்க, 30 சீட் நம்ம ஆதரவு கொடுத்தாதான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுச்சு. அப்ப வந்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், விஜய்க்கு முதல்வர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ வந்து விஜயோடைய எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அவங்களாம் தனியார் விடுதிக்கு வரணும், ஒரு நட்சத்திர விடுதியை புக் பண்ணி அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு சொன்னா விஜயனுடைய எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க, விஜயை வந்து சந்திக்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிறவங்களும் திமுக கூட்டணியில இருக்கிறவங்களையும் தான் ரெசார்ட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய நிலைமையில இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதாவது இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய திமுக வந்து மக்கள் ஓரம் கட்டியிருக்கிறாங்க, அதிமுக மக்கள் வந்து ஓரம் கட்டியிருக்கிறாங்க, கொள்கை சார்ந்த அரசியலை பேசாத விஜய்க்கு வாய்ப்பளிச்சிருக்காங்க. நம்பர்ஸ் இஸ் மேட்டர். ஸோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கப்புறம் விஜய் எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாரு, அவர் எப்படி ஆட்சி நடத்த போறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் உடனே வந்து எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர் ஆக்கி, மினிஸ்டர்லேருந்து உடனே துணை முதல்வராக்கி, இளைஞர் அணி செயலாளராக்கி, வாய்ப்பு கொடுத்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை வந்து கொடுத்து அவரை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத திரைத்துறையிலேருந்து வந்த உதயநிதி ஸ்டாலினை எப்படி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு துணை முதல்வராக மாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல விஜய்க்கான வாய்ப்பை விஜயே வந்து கிரியேட் பண்ணிப்பாரு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம்.
அப்போ இந்த பை த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நடக்கும். விஜய் தவறுகள் செய்யலாம், ஆட்சி நடத்துவதில் பெரிய கோளாறுகள் ஏற்படலாம், இதெல்லாம் நடந்துதான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்பர்ஸ் மக்கள் கொடுத்துட்டாங்க. இதனுடைய பின்விளைவுகளை மக்கள் தான் சந்திச்சாகணும், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ தொங்கு சட்டசபையில இனிமே நடக்கக்கூடிய ட்விஸ்ட், அடுத்த 2-3 நாட்களுக்கு யாரெல்லாம் கட்சி தாவ போகிறார்கள், யாரெல்லாம் விஜய்க்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு கொடுத்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சூழலை கொண்டு வரப் போகிறார்கள் என்பதுதான் அடுத்த 2-3 நாட்களுக்கு பரபரப்பான அரசியல் களமாக இருக்கிறது. இந்த நிமிடம் வரை முதல்வர் ஆகிறார் விஜய்.